Hello my dear students, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 10 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் பார்ட் நம்பர் 7 வீடியோ நம்ம இப்போ பார்க்குறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அட்டாமிக் ரேடியஸ்னால் என்ன, அயானிக் ரேடியஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம். அது கூட சேர்ந்து இன்னி ஒரு 2 ரேடியஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கோவேலண்ட் ரேடியஸ் அண்ட் மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கோவேலண்ட் ரேடியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் மெட்டாலிக் ரேடியஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 2 மெட்டல்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரேடியஸ் தான். இப்போ பாருங்கள், 2 மெட்டல் ஆட்டம் இருக்குது. சோடியம் அப்படிங்கிறது ஒரு மெட்டல், ஹோமோஜீனஸ் மெட்டல் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ 2 மெட்டலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் பாயிண்ட்டை நான் ஜாயின் பண்ணுறேன். அதோட ஒரு ஹாஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெட்டாலிக் ரேடியஸ். அதே நான் மெட்டல் நான் எடுத்தேன் அப்படின்னா குளோரின் அப்படிங்கிறது ஒரு நான் மெட்டல். ஸோ அதுக்கு 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோவேலண்ட் ரேடியஸ். அண்ட் அதே ஒரு மெட்டல் ஒரு நான் மெட்டல், அதாவது Na + Cl- ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அயான். அப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அயானிக் ரேடியஸ். எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டலும் ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டும் பாருங்கள். Na+ங்கிறது எலக்ட்ரோ பாசிட்டிவ், Cl- அப்படிங்கிறது எலக்ட்ரோ நெகட்டிவ். அதாவது Na+ வந்து மெட்டல், Cl- வந்து நான் மெட்டல். ஸோ இந்த ரெண்டும் ஜாயின் ஆச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அயானிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா போன வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவ் அயான் வந்து சின்னதாக இருக்கும், நெகட்டிவ் அயான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருசாக இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் வந்து எலக்ட்ரானை கொடுத்துருக்கும், அதனால் அது ஷ்ரிங்க் ஆகி சைஸ் சின்னதாக இருக்கும் ரேடியஸ். எலக்ட்ரான் இது வாங்கினதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட சைஸ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஏன்னா வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இங்கே கொடுத்துருக்கு. கோவலண்ட் ரேடியஸ் அப்படின்னா என்ன, மெட்டாலிக் ரேடியஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கு. Covalent radius is half of the internuclear separation between the nucleus of 2 single bonded atom of the same species. கரெக்டாக? ஏன்னா நம்ம அங்கே எப்படி பார்த்தோம், Na அப்படின்னு தானே பார்த்தோம். Na2 அப்படின்னா Na இந்த 2 NAக்கு நடுவில் இருக்கக்கூடிய half of the internuclear distance between the nucleus of a single bonded atom. ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா கெமிக்கல் ஸ்பீசிஸ் எப்படி இருக்கும். இது வந்து எப்போவுமே சேம் கெமிக்கல் எலிமெண்ட். சோடியம் 2 சோடியம்க்கு நடுவில் மட்டும்தான் பார்ப்பாங்க, 2 பொட்டாசியம்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஸோ சேம் எலமெண்ட். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெஷர் ஃபார் த கோவேலண்ட் பாண்ட் பிட்வீன் ஹோமோ நியூக்ளியர் ஆட்டம். ஏன்னா இது எல்லாமே ஹோமோ தான், சேம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், சேம் எலமெண்ட்டு. ஸோ ஹோமோ நியூக்ளியர் ஆட்டம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பர்டிகுலர் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது. அண்ட் அதே மெட்டாலிக் ரேடியஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மெட்டாலிக் ரேடியஸ் இஸ் ஹாஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 adjacent மெட்டல் அயான்ஸ் இன் அ மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த இதில் கோவேலண்ட் ரேடியஸில் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர் தனியாகவே, இப்போ அலுமினியம், மெக்னீஷியம் இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா காப்பர் இப்படி இருந்துச்சுன்னா, அதில் நெய்பரிங் ஆட்டம்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா அதில் 2 நெய்பரிங் ஆட்டம் எடுத்துகிட்டு 2 ஆட்டமோட சென்டர் லைனை நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாயின் பண்ணிங்கன்னா அதோட ஒரு ஹாஃப், அதுதான் மெட்டாலிக் ரேடியஸ். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா கெமிக்கல் ஸ்பீசிஸ் எப்படி இருக்குன்னா மெட்டல் அயான்ஸ் ஆஃப் த சேம் கெமிக்கல் எலமெண்ட். இங்கேயும் அதே தான். ஸோ அங்கே என்னென்னா ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் கெமிக்கல் எலமெண்ட், இங்கே மெட்டல் அப்படிங்கிறனால மெட்டல் அயான்ஸ் ஆஃப் த சேம் கெமிக்கல் எலமெண்ட். இங்கே அடுத்தது மெஷர்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மெஷர் ஃபார் அ மெட்டாலிக் பாண்ட் பிட்வீன் மெட்டல் அயான்ஸ். ஸோ Na+ அப்படிங்கிறது மெட்டல் அயானா, சோடியம்னா Na அவ்வளோதான். Na+ அப்படிங்கிறது மெட்டல் அயான். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே அயான் கொடுத்துருப்பாங்க. ட்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள், மெட்டாலிக் அயான் டிக்ரீசஸ் அலாங் த பீரியட் அண்ட் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். ஸோ மெட்டாலிக் அயான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அலாங் த பீரியட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் டு பாட்டம் அலாங் த பீரியட் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோவேலண்ட் ரேடியஸ் அண்ட் மெட்டாலிக் ரேடியஸ். ஸோ இது போனதுலேயே நான் கொஞ்சம் சொல்லிட்டு இது அப்படியே டிரெக்டாக நான் இங்கே கன்டினியூ பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரோ அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. நான் சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு போன வீடியோவில் நான் சொன்னதை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் வந்து பார்த்துட்டோம்னா கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா மொத்தமாகவே ஒரு 9 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஒரு டெஸ்கில் 3 பேர் உட்காரலாம். அப்போ மொத்தம் எத்தனை டெஸ்கில் உட்காந்துருப்பாங்க? 3 டெஸ்கில் வந்து பார்த்துட்டோம்னா உட்காந்துருப்பாங்க. இன்னொரு கிளாஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டீச்சர் இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு டெஸ்கில் வந்து பார்த்துட்டோம்னா 3 பேர். அப்போ 10 டெஸ்கில் உட்காந்துருப்பாங்க. இப்போ வெளியே இருந்து யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து அவனோட ஃப்ரெண்டை, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கிற அவனோட ஃப்ரெண்டை டீச்சருக்கு தெரியாமல் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த 2 கண்டிஷனில் ஒரு இதில் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஒரு டீச்சர் இருக்காங்க, 3 டெஸ்க்கு, 3வது டெஸ்க் தான் லாஸ்ட் டெஸ்க்கு. இன்னொரு கிளாஸில் ஒரு டீச்சர் இருக்காங்க, 10வது டெஸ்க்கு தான் வந்து பார்த்துட்டோம்னா லாஸ்ட் டெஸ்க்கு. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, எந்த இடத்துல வந்து வெளியிருந்து வர அந்த தேர்ட் பர்சன் ஈஸியாக டீச்சருக்கு தெரியாமல் கூப்பிட்டு போக முடியும்? ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 10 டெஸ்க் இருக்கிற இடத்துல. ஏன்னா 10 டெஸ்க் இருக்கிறப்போ டீச்சருக்கு வந்து 10வது டெஸ்கில் கண்ட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்காங்க. அதனால் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறவனை ஈஸியாக வந்து பார்த்துட்டோம்னா கூப்பிட்டு போயிடலாம். இப்போ அதைத்தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா, எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் மோஸ்ட் லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கேஷியஸ் ஆட்டமாக தான் அதிகமாக இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க? ஆட்டம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா டீச்சர் ஏமாற்ற முடியாது, கரெக்டாக? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அயனைசேஷன் எனர்ஜி நிறைய ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த எலக்ட்ரானை வெளியெடுக்க முடியும். இதே ஆட்டம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா சும்மா லைட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏமாற்றி டக்குன்னு கூப்பிட்டு போயிடலாம். அதாவது எனர்ஜி ரொம்ப கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள், லெஃப்ட் டு ரைட் வந்து பார்த்துட்டோம்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல நான் பிக்சர் வேணாலும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் டு ரைட்டு அயனைசேஷன் எனர்ஜி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பாருங்கள், சைஸ் எனக்கு சின்னதாகுதா? அப்போ அயனைசேஷன் எனர்ஜி எனக்கு என்ன ஆகும்? ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஏன்னா சைஸு சின்னதாக எனர்ஜி நிறையா கொடுத்தா மட்டும்தான் எலக்ட்ரானை வந்து அந்த நியூக்ளியஸோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறது வந்து சீக்கிரம் எடுத்துகிட்டு போக முடியும். எனர்ஜி ரொம்ப கம்மியாக கொடுத்தோம்னா நம்மளால் பண்ண முடியாது. அதே டாப் டு பாட்டம் பாருங்கள், அட்டாமிக் சைஸு பயங்கரமாக பெருசாகிடுச்சு அப்படின்னா நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் ரொம்ப அதிகமாயிரும். ஸோ கம்மியான எனர்ஜி கொடுத்து கூட நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துட்டோம்னா எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ இங்கே ஓவராலாக என்ன சொல்கிறாங்க? லெஃப்ட் டு ரைட்டு சைஸு சின்னதாகுது, அப்போது அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். டாப் டு பாட்டம் அட்டாமிக் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப கம்மியாக கொடுத்தாலே எலக்ட்ரானை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி இஸ் த amount of energy required by a gaseous atom in order to remove electron from the outermost orbit. ஸோ இது ஆக்சுவலாக எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, அப்சார்ப்ஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் அவுட் சைடு. ஸோ லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி அப்படிங்கிறது. ஸோ யூஸ்டு டு டிஸ்கிரைப் ரிமூவிங் த எலக்ட்ரான். ஓகே, இது நம்ம ஒரு சைடு பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த சைடில் லெஃப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னாலே கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து லவ் ஆர் அட்ராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போது எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு என்ன? எலக்ட்ரானை வந்து பார்த்துட்டோம்னா நான் ஆட் பண்ண போகிறேன். போனதில் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணேன், இங்கே எலக்ட்ரானை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன ஆகுன்னு பாருங்கள், எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு. இது வந்து எனர்ஜி ரிலீஸ்டு. அங்கே வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் அக்வயர்டு, அப்சர்வ் பண்ணுறது. இங்கே ரிலீஸ் பண்ணுது. ஸோ இங்கே ரிலீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு வென் அ நியூட்ரல் ஆட்டம், சாதாரணமாக கம்முன்னு இருக்கிற ஒரு ஆட்டம் வந்து பார்த்துட்டோம்னா திடீர்னு ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு அது வந்து நெகட்டிவாக மாறிடுது. மோஸ்ட்லி நான் மெட்டல் தான் இது அப்படி பண்ணும். ஏன்னா மெட்டல்ஸ் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானை வாங்குது. அப்போ அயனைசேஷன் எனர்ஜி இஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் ரிலேட்டட் டு நான் மெட்டல். ஏன்னா அயனைசேஷன் எனர்ஜியில் எலக்ட்ரானை கொடுக்கறது எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மெட்டல்ஸ் தான். சோடியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் இதெல்லாம் எலக்ட்ரானை கொடுக்கக்கூடியது. கொடுத்துட்டு அது பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அது எல்லாமே அயனைசேஷன் எனர்ஜி அங்கே எதுக்கு வச்சுக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நான் மெட்டல் ஞாபகம் வச்சுக்காங்க. ஏன்னா இது எலக்ட்ரானை வாங்கக்கூடியது. நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரானை வாங்கிட்டு அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அது வாங்கி வச்சுட்டு அது நெகட்டிவாக மாறிடும். மோஸ்ட்லி நான் மெட்டல்ஸ். ஸோ டிஸ்கிரைப்ஸ் த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி டு த சரௌண்டிங். இது வந்து பார்த்துட்டோம்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் த சரௌண்டிங். இது வந்து எனர்ஜியை சரௌண்டிங்கிட்டிருந்து வாங்குது, அயனைசேஷன் எனர்ஜி. அதே எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா எனர்ஜியை வந்து பார்த்தோம்னா சரௌண்டிங்க்கு கொடுக்குது. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், டிஸ்கிரைப்ஸ் எலக்ட்ரான்
எலக்ட்ரான் கெய்னிங். இது எலக்ட்ரானை நியூட்ரல் ஆட்டம் வாங்கிட்டு நெகட்டிவாக மாறிடும். இது எலக்ட்ரானை கொடுத்துட்டு இது பாசிட்டிவாக மாறிடும். ஸோ இதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் அயனைசேஷன் எனர்ஜிக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டேபிளும் ஓவராலாக அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட இதில் இருக்கும் பாருங்கள், அதாவது யூனிட்டோட கூட இருக்குது. எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. இந்த இடத்துல 2 டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அங்கே சொன்னதை விட இங்கே கொஞ்சம் மாறி இருக்கும் பாருங்கள். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரானை வாங்கிட்டு வெளியிருந்து எலக்ட்ரானை வாங்கி நெகட்டிவாக மாறுறது. பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த இடையிலுக்கு இந்த பாயிண்டில் தேவையில்லை. மெஷர் ஆஃப் எபிலிட்டி டு கெயின் எலக்ட்ரான், இட் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. அண்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பாருங்கள் அப்படின்னு என்னது, எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு அர்த்தம். அதே ஹெட்டிங் தான், பட் ஆனால் வேர்ட்ஸ் வேறு எதாவது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், எலக்ட்ரானை வெளியிருந்து வந்து பார்த்துட்டோம்னா இது எனக்கு வாங்கிக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், எலக்ட்ரானை வந்து பார்த்துட்டோம்னா இது கொடுத்துரும். இது கொடுத்துருச்சு அப்படின்னா இது பாசிட்டிவாக மாறிடும். மெஷர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு இந்த இடத்துல இட் கேன் பி எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் டிபெண்டிங் அப்பான் த எலக்ட்ரான். இது எப்போவுமே பாசிட்டிவ். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எப்போ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரெண்டுமே எனக்கு கலந்துருக்கலான்னு சொல்கிறாங்க. பாருங்கள் சைஸ் இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஆட்டம் வந்து பார்த்துட்டோம்னா நியூட்ரலாக இருக்கிறப்போ பெருசாக இருக்கும் ஒரு மெட்டல். இது மெட்டலுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்ப்பா. இது அது எலக்ட்ரானை கொடுத்து மெட்டல் அயானாக மாறிடுச்சுன்னா சைஸு சின்னதாயிரும். ஏன்னா எலக்ட்ரானை கொடுத்ததுக்கப்புறம் வந்து யாரோ ஒரு சார்ஜ் அதிகமாக இருக்கும், நியூக்ளியஸோட சார்ஜ் அதிகமாக இருக்கும், வெளியே இருக்கிற எலக்ட்ரானோட சார்ஜ் கம்மியாயிரும். அப்போ நியூக்ளியஸ் என்ன பண்ணும், வெளியே கம்மியான சார்ஜ் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை உள்ளே பிடிச்சி இழுக்கிறப்போ அந்த ஷெல்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா சுருங்க ஆரம்பிக்கும். இது நான் முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். பாருங்கள் அகெயின் அதே தான், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அதே தான் வேறு வேர்ட்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் இது நம்ம பார்க்கலாம்.